नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बोले श्रीमते जयपताक स्वामिनिधे नामने नमः आचार्य पदानिधे कृपपदायने गौरगदामदाय नगर ग्रामधारिणे नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बोले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधे नामने नमस्ते सारस्वते देव गौरवाण प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशदि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதை கீதையின் உட்பொருள் சுருக்கம் இரண்டாவது அத்தியாயம் நாம பாக்குறோம். இரண்டாவது அத்தியாயத்துல 17வது ஸ்லோகம். அவிநாசி தூ தத் வித்தீயேன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யஸ்யாஸ்ய ந கச்சித் கர்தும் அர்ஹசி. உடல் முழுதும் பரவியிருப்பதை அழிவற்றதென்று நீ அறிய வேண்டும். அந்த அழிவற்ற ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவருமில்லை. நம்ம உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது. அது ஸ்தூல உடல், பார்க்கக்கூடியது. பார்க்க முடியாத ஒரு உடல், அது சூட்சும உடல். மனம், புத்தி, அகங்காரம் எதை கொண்டது? பார்க்க முடியாத உடல். இந்த தலை முழுதும், தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இந்த முழு உடலும் எவ்வாறு இயங்கியது அப்படின்னா, சூட்சுமமான, நம்மால் கண்ணால் பார்க்க முடியாத அந்த ஆத்மாவால் இயங்குகின்றது. அப்ப இந்த உடல் கொல்லப்பட முடியும். உடலை ஆயுதத்தால் கொல்லலாம், நெருப்பால் கொல்லலாம், காற்றால் கொல்லலாம். நம்ம மூக்க அழுத்தி பிடிச்சிட்டா நம்ம மூச்சு விட முடியாம நம்ம கொன்னற முடியும். ஆனா இந்த ஆத்மா யாராலும் கொல்ல முடியாது. ஆத்மா காற்றாலோ நெருப்பாலோ எதனாலையும் கொல்ல முடியாது. அப்போ உடல் முழுதும் இந்த உணர்வு எப்படி பரவி இருக்கு? நம்மளுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் நம்மள அடிச்சாலோ இல்ல கிள்ளுனாலோ இல்ல நெருப்பு வச்சாலோ நம்மளுக்கு அந்த இயல்பு, அந்த உணர்வு வருது. வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி வருது அந்த உணர்வு? ஆத்மாவின் மூலமாக. ஆத்மா இருக்கிறதுனாலதான் இந்த உடல் முழுவதும் பரவியுள்ள ஆத்மாவின் உண்மை இயல்பை நாம இப்ப தெரிஞ்சுக்க முடியும். ஆத்மா இருக்கிறதுனாலதான் இந்த உணர்வு வருது, தலையிலிருந்து கால் வரைக்கும். அப்போ உடல் முழுவதும் உணர்வு பரவி இருப்பதை அனைவரும் அறிந்து கொள்ள முடியும். உடலின் ஒரு பகுதியிலோ உடல் முழுவதுமோ ஏற்படும் இன்ப துன்பங்களை அனைவரும் உணர்கின்றனர். இவ்வாறு பரவியுள்ள உணர்வு ஒருவரின் சொந்த சரீரம் என்ற வரம்பிற்கு உட்பட்டது. ஒரு உடலின் இன்ப துன்பங்கள் மற்றவருக்கு தெரியாது. இப்ப நான் என்ன நினைக்கிறேங்கிறது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. சோ என்கிட்ட என்ன உணர்வு இருக்குது, துக்கமா இல்ல மகிழ்ச்சியா, அது மற்றவர்களால புரிஞ்சுக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு உடலும் தனி ஆத்மாவை உடையது. மேலும் ஆத்மா இருப்பதை தனிப்பட்ட உணர்வின் மூலம் நாம் அறிய முடியும். ஏன்னா ஆத்மா போயிடுச்சுன்னா இந்த உடல் என்ன சொல்லுவாங்க? பெணான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பெணத்துக்கு எந்த ஒரு மதிப்பும் இருக்காது. ஏன்னா அந்த ஆத்மா இல்லாத அந்த பெணம் கட்டையாட்ட விரைச்சிரும். அதனால மூச்சுட முடியாது, எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, சிரிக்க முடியாது. சோ ஆத்மா இருக்கிறதுனால தான் இந்த உடல் எல்லாத்தையும் செய்ய முடியுது. அந்த உணர்வு எப்படி பரவி இருக்கு? தலையிலிருந்து கால் வரைக்கும் ஆத்மாவின் மூலமா. அப்ப ஆத்மாவின் அளவு ஒரு முடியின் நுனியில் 10,000ல் ஒரு பங்கு. அப்போ ஆத்மா அப்படின்னா அணுவை விட சிறியது. அது ஸ்வேதாஸ்வர உபனிஷம் சொல்லுது. இந்த ஆத்மாவோட அளவு என்ன? முடியோட நுனியில 10,000 கூறு போட்டோம் அப்படின்னா அதுல ஒரு பங்கு தான் ஆத்மாவோட சைஸ். ரொம்ப 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 மிக 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 நுண்ணியது. எந்த ஒரு சயின்டிஸ்டோ டாக்டரோ இது வரைக்கும் இந்த ஆத்மா எங்க உடல்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவோ ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா ஆத்மாவோட அளவோ அது எங்க இருக்குதுன்னோ யாருக்குமே தெரியாது. ஆனா அது இருக்கிறதுனால தான் நம்மளால இந்த தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எல்லா உணர்வுகளையும், இன்பமோ துன்பமோ துக்கமோ எதையும் நாம் உணர முடிகின்றது. இல்லைன்னா அது இப்ப பணத்துக்கு எந்த ஒரு உணர்வும் கிடையாது. கட்டையாட்டு அப்படியே கிடக்கும், அதை எரிச்சிருவாங்க. சோ அந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு உணர்வு இருக்கு. அப்போ ஒரு முடியின் மேல்பாகம் 100ஆக பிரிக்கப்பட்டு அவ்வாறு பிரிக்கப்பட்ட முடி மீண்டும் 100 பிரிவுகளாக ஆக்கப்பட்டால் அப்ப 10,000 கூறு. அதனோட உட்பிரிவு என்ன அளவு இருக்குமோ அதுவே ஆத்மாவோட அளவு. இது யார் சொல்றா? வேதங்கள் சொல்லுது.
केशाक् रसदभागस्य सदां ससातृशामक जीवसूक्ष्मस्वरूपो அயம் சங்கியாதீதோசிஹி சித்கணஹ. எண்ணிலடங்கா ஆத்மாக்கள் உள்ளன. அதன் அளவு முடியின் நுனியில் 10,000ல் ஒரு பங்கென அளவிடப்பட்டுள்ளது. எனவே ஆன்மீக ஆத்மா எனும் நுண்ணிய துகள் ஆன்மீக அணு. அந்த ஆத்மா வந்து ஆன்மீகமானது, பௌதீகமானது கிடையாது. ஏன்னா இந்த பௌதீகமான உடல் வந்து அழியக்கூடியது. ஆன்மீகம் என்றும் அழியாதது. ஆன்மீகம் அப்படின்னாலே அது அழிவில்லாதது. சோ ஜட அணுக்களை காட்டிலும் சிறியது. நாம இப்ப அணுக்கள்னு சொல்றோம், ஜட அணுக்கள்னு சொல்றோம். இப்ப ஜன்னல் வழியா பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சம், சூரிய வெளிச்சம் வரும்போது அதுல சின்ன சின்ன துகள்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் அணுக்கள். ரொம்ப மெல்லிய துகள். நம்ம நல்லா சுத்தமா கூட்டிட்டோம் அப்படின்ட்டு வீட்டுல வந்து ஜன்னல் வெளிச்சம் உள்ள விழுகும் போது பாத்தீங்கன்னா அதுல நிறைய தூசு பறந்துட்டு இருக்கும். அதெல்லாம் சிறு சிறு அணுக்கள். அந்த அணுவை காட்டிலும், அணு அப்படின்னா அது லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க சயின்டிஸ்ட் எல்லாம். அது வந்து இப்ப 100 மடங்கு அதிகம் பண்ணும், 1000 மடங்கு அதிகம் பண்ணி காமிக்கும். இப்படித்தான் விண்வெளி நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த லென்ஸ் மூலமா அவங்க பாக்குறாங்க. சோ இத்தகைய ஆன்மீக அணுக்கள் எண்ணற்றவை. இந்த மிகச்சிறிய ஆன்மீக பொறியே ஜட உடலின் ஆதாரம். ஜட உடலுக்கு ஆதாரம் என்ன? இந்த ஆன்மீக பொறி தான். இது வந்து ரொம்ப சின்னது. ஆனால் சக்தி வாய்ந்த மருந்தின் ஆதிக்கம் உடல் முழுவதும் பரவி இருப்பதைப் போல ஆன்மீக பொறியின் ஆதிக்கம் உடல் முழுவதும் பரவியுள்ளது. இப்போ ஒரு மெடிசின் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு தூக்க மாத்திரை சாப்பிடுறீங்க. அப்ப என்ன ஆகுது? உடம்பு ஃபுல்லாமே அப்படியே தூக்கத்துல ஆழ்ந்துருது. கண்ணு மட்டும் தூங்குறது இல்ல, உடம்பு ஃபுல்லாமே. அது போல எப்படி உடம்பு ஃபுல்லா ஒரு மருந்தோட ஆதிக்கம் பரவுகிறதோ, அப்படி இந்த ஆத்மாவானது உணர்வை உடல் முழுவதும் பரப்புகின்றது. ஆன்மீக ஆத்மா உடல் முழுவதும் இவ்வாறு பரவி இருப்பது உணர்வின் மூலம் அறியப்படுகிறது. இவ்வுணர்வே ஆத்மா இருப்பதற்கு ஆதாரம். உணர்வற்ற ஜட உடல் வெறும் பிணமே. இது வந்து சாதாரண மக்களுக்கு கூட தெரியும். எவ்வித ஜட முறையினாலும் பிணத்தினுள் இவ்வுணர்வை மீண்டும் புதுப்பிக்க முடியாது. யாராவது டாக்டர்ஸ் நான் உனக்கு உயிரை கொடுக்குறேன், சத்த பணத்தை கொண்டு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா ஆத்மா வந்துருன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் கிடையாது. சோ ஒரு இறந்த ஒரு உடலுக்குள்ள அந்த உணர்வை கொண்டு வர யாராலையும் முடியாது. எனவே உணர்வு என்பது ஜடப்பொருட்களின் கலவையினால் தோன்றது கிடையாது. ஆன்மீக ஆத்மாவினால்தான் ஏற்படுது. இது வந்து முண்டக உபனிஷம் சொல்லுது. அணு ஆத்மாவின் அளவு சொல்லப்பட்டிருக்கு 3.1.9. ஏஷோனு அணுர் ஆத்மா சேதசா வேதித்தவ்யோ யஸ்மின் பிராண பஞ்சதா சம்விவேஷ பிராணை சித்தம் சர்வம் மோதம் பிரஜானானாம் யஸ்மின் விஷுத்தே விபவத்யேஷ ஆத்மா அப்படின்னு. அணு, அதாவது அதனோட மொழிபெயர்ப்பு என்னன்னா, அணு அளவிலான ஆத்மா பக்குவமான அறிவினால் காணக்கூடியதாகும். இந்த அணு ஆத்மா 5 விதமான காற்றில், நம்மளுக்கு வந்து 5 விதமான காற்று, அதாவது 10 விதமான காற்று பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இங்க பகவத்கீதையில 5 விதமான முக்கியமான காற்றுகள் சொல்லப்பட்டிருக்கு. அது பிராண, அபான, சமான, வியான, உதான அப்படின்னு. அது வந்து இதயத்திற்குள்ள மிதந்த வண்ணம் இருக்கிறது. இப்ப பிராணவாயு, நம்ம வந்து எதை இன்ஹேல் பண்றோம்? ஆக்சிஜன். அதுதான் பிராணவாயு. இப்ப அபான வாயு அப்படின்னா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த மோசமான காற்று, அது ஆசன வாயில் வழியாக வெளிப்படும், அது அபான. அப்போ சமான, இந்த காற்றுக்களை சமன்படுத்துறது. இப்படி வியான, உதான, மற்ற வாயுக்கள் 5 விதமான வாயுக்கள் இருக்கு. அப்போ உடல் பெற்ற ஜீவாத்மாக்கள் உடல் முழுதும் தனது ஆதிக்கத்தை இந்த காற்றுக்கள் செலுத்துகிறது. இந்த 5 வகையான ஜட காற்றுக்களின் களங்கத்திலிருந்து ஆத்மா தூய்மை அடைந்தவுடன் அதன் ஆன்மீக ஆதிக்கம் வெளிப்படுகிறது. அப்ப இந்த ஜட காற்றுக்கள் களங்கத்திலிருந்து ஆத்மா தூய்மை அடைகிறதுக்காகத்தான் பிராணயாமா அப்படிங்கிற யோகா பண்றாங்க. யோகா பண்ணும்போது இந்த 5 விதமான காற்றுக்கள் ஆத்மாவை சூழ்ந்திருக்கும். அப்ப அந்த ஆத்மாவை வந்து அந்த காற்றுக்கள்ல இருந்து விடுவித்து அதுக்கு பிரம்மரந்திரத்துல வெளியேற்றுவாங்க. இப்படித்தான் நம்மளுக்கு பல யோகங்கள் சொல்லுது. அடுத்தது, பல்வேறு வகையான ஆசனங்கள் உதவியுடன் ஆத்மாவை சூழ்ந்திருக்கிற 5 வாயுக்களை கட்டுப்படுத்துவதே ஹடயோகம். ஹடயோகம்னா என்ன? ஆசனங்கள் யம, நியம, ஆசன, பிராணயாமா.
ஆச்சனங்கள் செய்து மூச்சை உள்காற்றை வெளிக்காற்றாகவும் வெளிக்காற்றை உள்காற்றாகவும் இப்படி மூக்கின் வழியாக சுவாசிக்கிறது. சுவாசித்து ஆத்மாவை சூழ்ந்துள்ள 5 வாயுக்களை கட்டுப்படுத்துறது தான் ஹடயோகம். எவ்வித ஜட பலன்களையும் எதிர்பாராமல் ஜட சூழ்நிலை என்னும் பிணைப்பிலிருந்து நுண்மையான ஆத்மாவை முக்தி பெறச் செய்வதற்காகவே ஹடயோகம் பயிலப்படுகிறது. சோ ஹடயோகத்தை எதுக்கு பயில்றாங்க? எந்த ஜட பலனும் எதிர்பார்க்காம ஜட சூழ்நிலை பிணைப்பிலிருந்து இந்த ஆத்மாவை வெளியேற்றுறதுக்காக. சோ அந்த காலத்துல இந்த பிராணயாமா இப்ப கூட நிறைய பேர் பிராணயாமா பண்றதுனால அவங்களுடைய இதயத்தோட அந்த சுருக்கம் இதயத்துல அந்த ஏன்னா மூச்சு காற்று உண்மை தலை முதல் பாதம் வரை எதனால நோய் உண்டாகுது அப்படின்னா இந்த காற்றை வந்து சமன்படுத்த முடியாமத்தான். சோ இம்பேலன்ஸ் இருக்கிறதுனாலதான். அப்போ இந்த பிராணவாயு கம்மியாகிறதுனாலதான் ஒவ்வொரு உறுப்புகளும் பாழடைகிறது. அப்ப அந்த பிராணவாயுவை எல்லா உறுப்புகளுக்கும் சீராக கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மூச்சு பயிற்சி செய்யணும். உங்களுக்கு வந்து இந்த பிராணவாயு எங்க கம்மியா இருக்கோ அங்க வந்து உங்களுக்கு உடம்புல வீக்னஸ் தொடங்க ஆரம்பிக்கும். அதனால மூச்சு பயிற்சியை வந்து உடலை பாதுகாப்பதற்காக நிறைய பேர் செய்யறாங்க. ஆனா இதனோட உண்மையான நோக்கம் என்னன்னா இந்த ஜட காற்றுக்களின் களங்கத்திலிருந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்துறது தான் உண்மையான நோக்கம். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா உடலை பாதுகாக்கிறதுக்காக இது பண்றாங்க பிராணயாமம் எல்லாம். அப்ப ஆன்மீக ஆத்மாவின் நிலை என்ன என்பதை எல்லா வேதங்களும் தெரிவிக்குது. மேலும் அறிவுள்ள எந்த மனிதனாலும் இதனை அனுபவபூர்வமாக உணர முடியும். ஆன்மீக ஆத்மா எது? நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை இந்த ஜடக்கலங்கங்களிலிருந்து தூய்மைப்படுத்தும் போது அது ஆன்மீக ஆத்மா ஆகுது. ஆத்மா அப்படின்னாலே அது ஆன்மீகம்தான். ஏன்னா அது ஜடம் கிடையாது. உடல் தான் ஜடம். உடல்ல ஸ்தூல உடம்பு சூட்சும உடம்பு ரெண்டும் ஜடமானது. ஆனா இந்த ஆன்மா மற்றும் பரமாத்மா இதெல்லாம் ஆன்மீகமானது. அப்ப அறிவிழந்த மனிதனே இந்த ஆத்மாவை எங்கும் நிறைந்த விஷ்ணு தத்துவமாக எண்ணுகிறான். சோ அறிவிழந்த மனிதனே இந்த ஆத்மாவை எங்கும் நிறைந்த விஷ்ணு தத்துவமாக எண்ணுகிறான். அப்போ ஆத்மா எல்லா இடங்களிலும் பரவி இருக்குது. அப்போ அகம் பிரம்மாஸ்மி, நானே பரமன், நானே கடவுள். அப்போ ஆத்மாங்கிறது கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த உடலை விடுத்து விட்டால் அந்த உயிரானது அந்த ஆத்மாவானது பகவான் ஆயிருது. நிறைய பேர் நான் இறந்தா கடவுள் ஆயிருவேன் அப்படின்னு கற்பனையில திரியிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆத்மா வேற, பரமாத்மா வேற, பகவான் வேற. இதையெல்லாம் ஆன்மீக பூர்வமாக தூய பக்தர்கள் மூலமாக உணர வேண்டும். இப்ப ஆன்மீக ஆத்மாவின் தாக்கம் ஒரு குறிப்பிட்ட சரீரம் முழுதும் பரவி இருக்கும். ஒவ்வொரு உயிர்வாளியின் இதயத்திலும் ஆன்மீக ஆத்மா அமைந்துள்ளதாக முண்டக உபனிஷத் கூறுகின்றது. சோ ஆத்மா எங்க இருக்கு? இதயத்துல இருக்கு. அதனாலதான் இதயத்தில் ஆத்மா போன உடனே இதய துடிப்பு நின்னுரும். இது நாடி வச்சு பார்ப்பாங்க. இதயத்துல வந்து ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. கையில நாடி துடிக்குது இல்லையா, அதை வச்சு பார்ப்பாங்க. அப்ப இதய துடிப்பு நின்னோடனே எல்லா பக்கமுமே அந்த உடம்புல இருக்கிற இயக்கம் நின்றுவிடும். இவ்வணு ஆத்மாவின் அளவு ஜட விஞ்ஞானிகளின் ஆய்வு சக்திக்கு எட்டாமல் இருப்பதால் அவர்களில் சிலர் ஆத்மா என்பதே கிடையாது அப்படின்னு முட்டாள்தனமா முடிவு செய்யறாங்க. தனிப்பட்ட அணு ஆத்மா பரமாத்மாவுடன் இணைந்து இதயத்தில் நிச்சயமாக இருக்கிறது. எனவே உடலின் இயக்கத்திற்கு தேவையான எல்லா சக்திகளும் உடலின் இப்பகுதியிலிருந்தே இதயத்திலிருந்தே உருவாகின்றது. சோ உடல்ல இருந்து இயக்கத்துக்கு எல்லா சக்திகள் எங்கிருந்து வருதுன்னா ஆத்மா இருக்கிற அந்த இதயத்திலிருந்து தான் வருது. எனவே நுரையீரலிலிருந்து ஆக்சிஜனை கொண்டு வரும் இரத்த அணுக்கள் ஆத்மாவிடமிருந்தே சக்தி பெறுகின்றன. ஆத்மா தனது நிலையிலிருந்து அகன்றவுடன் இரத்த ஓட்டம் நின்று விடுகிறது. இரத்த சிவப்பணுக்களின் முக்கியத்துவத்தை மருத்துவ விஞ்ஞானம் ஏற்கிறது. ஆனால் சக்தியின் உற்பத்தி மூலம் ஆத்மா என்பதை விஞ்ஞானம் காண இயலாமல் இருக்கிறது. இருப்பினும் இதயமே உடலின் எல்லா சக்திகளின் இருப்பிடம் என்பதை மருத்துவ விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. சோ விஞ்ஞானிகள் இல்ல மருத்துவர்கள் இந்த உடல்ல ஆத்மா எங்க இருக்குதுன்னு தெரியாம அவங்க ரொம்ப வியப்படைறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஆத்மா பற்றின அறிவே கிடையாது, ஆத்ம ஞானம் கிடையாது. சோ ஆனா ஒண்ணு மட்டும் ஏத்துக்கிறாங்க, இதயம்தான் உடலோட முக்கிய பகுதி.
ஏன்னா ஆத்மா அங்கதான் உறைஞ்சிருக்கிறதா முண்டக உபனிஷம் நம்மளுக்கு சொல்லுது. உபனிஷங்கள் சொல்வதை, வேதங்கள் சொல்லுவதை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆதாரம், அடிப்படை. சோ ஆன்மீக முழுமையின் அளவை அணுவை போன்ற இத்தகு பகுதிகள் சூரிய ஒளியின் மூலக்கூறுகளுடன் ஒப்பிடப்படுகின்றன. சூரிய கதிரில் எண்ணற்ற ஒளி வீசும் மூலக்கூறுகள் இருப்பதைப் போல முழுமுதற் கடவுளின் நுண்ணிய பகுதிகளான ஆத்மாக்கள் அவரது பிரபா அல்லது உயர்ந்த சக்தியை சேர்ந்த அணு ஒளி பொறியாகும். எனவே வேத ஞானத்தை பின்பற்றுபவனும் சரி, நவீன அறிவியலை பின்பற்றுபவனும் சரி, உடலின் ஆன்மீக ஆத்மா இருப்பதை மறுக்க முடியாது. ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானம் முழுமுதற் கடவுளால் பகவத்கீதையில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. சோ நவீன அறிவியலை பின்பற்றினாலும் சரி, அவன் ஞானத்தை, வேத ஞானத்தை பின்பற்றுபவனும் சரி, உடலில் ஆன்மீக ஆத்மா இருப்பதை மறுக்க முடியாது. இது கீதையில பகவான் கரெக்டா சொல்றார். எப்படி சூரிய கதிர்ல எண்ணற்ற ஒளி மூலக்கூறுகள் இருக்குது, அது போல கடவுளோட நுண்ணிய பகுதியிலான ஆத்மாக்கள் அவரது பிரபா அல்லது உயர்ந்த சக்தியை சேர்ந்த அணு ஒளிப்பொறிகள். நாம் எல்லாருமே ஆன்மீகமானவர்கள். எப்படி? உடலால் அல்ல, ஆத்ம ஞானத்தை பெற்றால் அந்த ஆத்மா அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா ஆன்மீகமானது. சோ உடல் பௌதிகமானது. அப்ப தெளிவா ரெண்டுக்கும் உள்ள வேற்றுமையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மானா ஆன்மீகம், உடல் என்றால் அது பௌதிகம். ஏன்னா அது பௌதிக மூலக்கூறுகளால் ஆனது. உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த சூட்சும உடல், கண்ணுக்கு தெரியாத உடல், மனம், புத்தி, அகங்காரம், அது சூட்சும உடல். கண்ணுக்கு தெரியிற உடல் எது? பஞ்சபூதங்களால் ஆனது. இதுக்குள்ள என்ன இருக்கு? இந்த ரெண்டு உடலுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கிறது. ஆத்மா இருப்பதால் தான் இந்த உடல் இயங்குகின்றது. ஆத்மா இல்லைன்னா அங்க வெறும் பிணம். அந்த உடலுக்கு பேர் என்ன? பிணம். சோ ஆத்மாக்கு பக்கத்துல பரமாத்மா இருக்கிறதுனால தான் இந்த நாமெல்லாம் செயல்பட முடிகிறது, நம் விருப்பத்தை நிறைவேற்ற முடிகிறது. ஏன்னா உள்ள இருந்து பரமாத்மா நம்மளுக்கு விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் அனுமதி அளிக்கிறார். அவர் அனுமதி இல்லாம நம்ம எதையுமே செய்ய முடியாது. அடுத்தது 18வது ஸ்லோகம். அந்த இமே தேகா நித்யஸ்யோக்தா சரீரணஹ அநாஷினோ அப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. அழிவற்ற அழகம். படிங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. அழிவற்ற அளக்க முடியாத நித்தியமான உயிர்வாளியின் இந்த ஜட உடல் அழியப் போவது உறுதி. எனவே பரதகுல தோன்றலே போரிடுவாயாக. பொருளுரை படிக்கிறதா மாதாஜி? பொருளுரை. ஜட உடலின் இயற்கை அழியக்கூடியதாகும். இது உடனேயே அழியலாம் அல்லது 100 வருடங்களுக்கு பின் அழியலாம். காலம் மட்டுமே மாறுபடலாம். கால வரையறையின்றி அதனை பாதுகாப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆத்மாவோ எதிரியால் பார்க்கக்கூட இயலாதபடி மிகவும் சிறியது. கொல்லப்படுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. முந்தைய பதத்தில் குறிப்பிட்டபடி அதன் அளவை எவ்வாறு கணக்கிடுவது என்று கூட எவருக்கும் எக்கருத்தும் இல்லை. அந்த அளவிற்கு ஆத்மா மிகவும் சிறியதாக உள்ளது. எனவே இரு வகையில் பார்த்தாலும் கவலைக்கு இடமில்லை. ஏனெனில் உயிர்வாழியை கொல்ல முடியாது. ஜட உடலை நாம் விரும்பும் காலம் வரை காப்பாற்ற, நிரந்தரமாக பாதுகாக்க இயலாது. பூரண ஆத்மாவின் நுண்ணிய துகளான ஜீவாத்மா தனது செயல்களுக்கு ஏற்ப இந்த ஜட உடலை பெறுகின்றான். எனவே அவன் அறநெறிகளை பின்பற்றுவது அவசியம். பரம ஒளியின் அம்சம் என்பதால் உயிர்வாழியும் ஒளியே என்று வேதாந்த சூத்திரத்தில் குணப்படுத்தப்பட்டுள்ளது. கதிரவனின் ஒளி அண்டம் முழுவதையும் பாதுகாப்பதைப் போல ஆத்மாவின் ஒளி இந்த ஜட உடலை பாதுகாக்கின்றது. ஜீவாத்மா இந்த உடலை விட்டு அகன்ற உடனேயே உடல் சீரழிய தொடங்குகின்றது. எனவே உடலை பாதுகாப்பது ஜீவாத்மாவே. வெறும் உடல் முக்கியத்துவம் அற்றது. ஜட பொருளான உடலை அடிப்படையாக கொண்டு தர்மத்தை தியாகம் செய்ய வேண்டாம் என்றும் போரிடும்படியும் அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த உடலானது எப்பொழுதும் அழிய போவது உறுதி.
நம்ம பிறக்கிறப்பவே மரணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நம்ம என்னைக்குமே மரணம் அப்படிங்கிறதுனா என்ன? ஆத்மா இந்த உடலை விட்டு பிரியும் போது இந்த உடல் செயலற்றதாகி விடுகிறது. அதனால அது மண்ணுலயோ இல்ல தீயிலையோ இல்ல அது ஒரு பறவைக்கோ போடப்படுகிறது. இந்த ஜைனர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உடலை எரிக்க மாட்டாங்க, மண்ணுல போட மாட்டாங்க. அவங்க வந்து கழுகுக்கு போட்டுருவாங்க மலை மேல. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அது மண்ணாகவோ இல்லது சாம்பலாகவோ அல்லது பிண பிணத்தை வந்து கழுகு இரையாகவோ போடுகிறார்கள். ஸோ இது எப்படியும் அழிய போகுது. அப்போ இந்த ஜட உடல் ஜட இயற்கையானது அது எப்படியும் அழிய போகிறது உறுதி. அது இப்ப வேணா அழியலாம், இல்ல நாளைக்கோ நாளானிக்கோ இல்ல அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ இல்ல 100 வருடங்கள் கழித்தோ. அதுக்கு மேல இந்த கலியுகத்துல காலம் கிடையாது. 100 வருஷத்துக்கு மேல யாரும் நிறைய பேர் வாழ்றது கிடையாது. இப்படி அது எப்பவோ அழிய போகுது, அழியாம இருக்க போறது கிடையாது. அப்போ அதை பாதுகாக்கவும் முடியாது. எகிப்தியர்கள் பார்த்தீங்கன்னா பிரமிடுன்னு சொல்லிட்டு அதை பாதுகாக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்ப மேல்கோட்டை யாத்திரை போனவங்களுக்கெல்லாம் தெரியும். தானுகந்த திருமேனி அப்படின்னு ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியார் அவருடைய திருமேனி இருக்கு. திருமேனி விக்கிரகம் அங்க கோயில்ல பாதுகாக்கப்படுது. அது போல ஸ்ரீபெரும்புதூர் அவருடைய சனாதன திருவுருவம் திருமேனி பாதுகாக்கப்படுது. எகிப்துல கூட பாத்தீங்கன்னா மம்மீஸ் சொல்லிட்டு அதுக்கு பிரமிடெல்லாம் கட்டி பெருசு பெருசா என்னென்னமோ தைலம் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா எலும்பும் தோலுமா தான் இருக்கும். பார்த்தாலே பயமா இருக்கும், விகாரமா இருக்கும். ஆனா நம்மளோட ஆச்சாரியர் பகவானுடைய நேரடி விரிவங்கமான அந்த பலராமர் ராமானுஜாச்சாரியாராக வந்து இங்க மதத்தை ஸ்ரீ ஸ்ரீ சம்பிரதாயத்தை வந்து அவர் நிலைநாட்டினார். அப்ப அவருடைய திருமேனி வேணா அப்படி இருக்கலாம். பகவானே வந்து மனிதராக தோன்றிய அவதாரத்தின் போது அந்த உடல் பாதுகாக்கப்படுது. ஆனா வேற யாரோட உடலும் இது மாதிரி பாதுகாக்கப்பட்டது கிடையாது. இத்தனைக்கும் அவங்க தைலம் எல்லாம் போடல. ஆனா பகவானுடைய திருமேனி ஸ்ரீ ராமானுஜாரியார் பகவானுடைய நேரடி விரிவங்கமான பலராமர் அவரோட உடல் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கே தவிர மற்றவர்கள் யாரும் உடலை பாதுகாக்க முடியாது. பிணத்தை வந்து பாதுகாத்தாங்கன்னா அது உடனே அழுகிரும். இப்பெல்லாம் ஐஸ் பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. பையன் வந்து 1 நாள் ஆகும் 2 நாள் ஆகும் அப்படின்னா ஃபாரின்ல இருந்து வர வரைக்கும் அதுக்கே வந்து ஐஸ் பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா நாற்று எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப காலவரையின்றி அதனை பாதுகாக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா ஆத்மாவோ எதிரியால் பார்க்க கூட இயலாதபடி மிகவும் சிறியது. அது கொல்லப்படுவதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதைத்தான் நாம பார்த்தோம். நான் ஆத்மா வந்து கொல்லப்பட முடியாது, காற்றால் உலர்த்தப்பட முடியாது, நெருப்பால் எரிக்கப்பட முடியாதது, ஆயுதங்களால் கொல்ல முடியாது. ஆத்மாவை யாராலே கொல்லவே முடியாது. அது நித்தியமானது, சனாதன. சோ அதன் அளவு கூட யாருக்குமே தெரியாது. ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால எந்த வகையில பார்த்தாலும் கவலைப்பட வேண்டாம் அர்ஜுனா. நீ உடல் அடிப்படையா வச்சு போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லாத. ஏன்னா நீ ஆத்மாவை வந்து கொல்ல முடியாது, உடலைத்தான் கொல்ல முடியும், உடலைத்தான் கொல்ல முடியும் அப்படின்னு பகவான் சொல்ற இந்த ஸ்லோகத்துல. அப்போ நுண்ணிய துகளான அந்த ஜீவாத்மா, ஆத்மாவின் நுண்ணிய துகளான பூரண ஆத்மாவின் நுண்ணிய துகள் யாரு? பூரணாத்மா பகவான் கிருஷ்ணர். அவருடைய நுண்ணிய துகள், சிறியவற்றுள் சிறியது, அவர் பெரியவற்றுள் பெரியவர். அப்ப நினைச்சு பாருங்க, எத்தனை கோடி அண்டங்கள் அவர் தன்னுடைய மயிர் துவாரங்களில் இருந்து அவர் வந்து மூச்சுக்காற்றை வெளிவிடும் போது அவ்வளவு கோடி அண்டங்கள் அவர்கிட்ட இருந்து வெளியில வருது. நாம ஒரு பூமியே நம்ம வந்து கணக்கிட முடியாம திணறோம். இதனோட அளவே நம்மளுக்கு இப்ப எத்தனை கோடி அண்டங்கள் அவரோட மயிர்கால்கள்ல இருந்து வருது அப்படின்னா அவரோட சைஸ் என்ன? இது வந்து நினைத்து கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவு பகவான் பெரியவர். அவருடைய ஒரு சிறியவற்றுள் சிறிய துகள் நாம. நான் பகவான் சொல்றாங்க. எப்படி இது பொருந்தும்? நீங்க ஒரு மலையும் ஒரு சின்ன துகள், அதுல இருக்கிற ஒரு மண்ணும். ஆனா இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப சின்னதுதான். ரெண்டையும் நீங்க சமன்படுத்தி ரெண்டும் சமந்தாங்க. இந்த மலையும் மலைக்கு கீழே ஒரு சின்ன கணக்கு தெரியாத ஒரு மண்ணும்
சமந்தான் அப்படின்னு சொன்னா அவன் பெரிய முட்டாள். சோ ஆத்மா வேற, பரமாத்மா வேற. அப்போ அறநெறிகள் பின்பற்றுவது ரொம்ப அவசியம். பரம ஒளியின் அம்சம் என்பதால் உயிர்வாளியும் ஒளியே. அப்போ ஒரு இதுக்கு வந்து சில பிரபுபாதர் அழகான உதாரணம் சொல்லுவாரு. ஒரு தங்க ஆஹ் சுரங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட தங்கமும் ஒரு சிறு துகள் தங்கமும் ரெண்டும் அளவுல வேற. ஆனா ரெண்டுமே தங்கம்தான். இப்ப நீங்க ஒரு சிறு துகள் தங்கம், ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தாலும் அதை தங்கம்னு தான் சொல்லுவீங்க. பெரிய ஒரு தங்க சுரங்கத்துக்குள்ள இருக்கிற தங்கத்தையும் தங்கம்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா ரெண்டும் அதன் தன்மையில் ஒன்று, ஆனால் அளவில் வேறு. அதுபோல பகவானிடமிருந்து பிரிந்து வந்த அம்சங்களான நாம் பகவானை போன்றே ஒளியுடையவர்கள். ஆத்மா ஒளியுடையது. அதான் சொல்லுவாங்க ஆரா என்கின்ற ஒளிவட்டம். இப்போ பகவானுக்கு பெரிய ஒரு ஒளிவட்டம் இருக்கும். நீங்க போட்டோல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமி படத்துல அவர் தலைக்கு பின்னாடி பெரிய ஒளிவட்டம் இருக்கும். அது போல நாமும் ஆன்மீக ஆத்மா எப்படி ஜொலிக்குதோ, இப்ப ஆன்மீக ஆத்மா 3 நிலைகள்ல மூடப்பட்டிருக்குன்னு நம்ம பார்த்தோம். கண்ணாடி தூசால் மூடப்படுவது போல, கருப்பையால் மூடப்படுவது போல. சோ இன்னொரு நிலை என்னங்க? கருப்பையால் மூடப்படுவது, கண்ணாடி தூசால் மூடப்படுவது, ஓ, நெருப்பு நெருப்பு மாத்தாச்சு. நெருப்பு. நெருப்பு புகையால் மூடப்படுவது போல. இந்த மாதிரி 3 நிலைகள்ல மூடி இருக்கு. அப்ப அந்த ஆத்மா அந்த மூடி இருக்கிற அந்த அசுத்தம் நீங்கின உடனே அது எவ்வளவு பளிச்சுன்னு தெரியும். அது போல நாம ஆன்மீக ஆத்மாவாக ஆன்மீக நிலையில் முன்னேறும் போது நமக்கோ உடம்பு சுற்றி இருக்கிற அந்த ஆத்மாவுடைய ஒளியானது, அந்த ஆரா என்கின்ற ஒளிவட்டம், அது வந்து பவர் ஆயிட்டே இருக்குமாமா. சில ஞானிகள்லாம் பாத்தீங்கன்னா தேஜஸா இருப்பாங்க. சில யோகிகள் ஞானிகள்லாம், ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஆத்மா வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவானது தேஜஸா இருக்கும். சோ அவங்க வந்து அத்தனை ஆன்மீக நிலையில இருக்கிறாங்க, முன்னேறி இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம கிட்ட எல்லாம் வெளிப்படாது. ஆனா குரு மகாராஜ் போன்ற பெரிய பக்தர்களிடம் வந்து அந்த ஆன்மீக ஆத்மா, அந்த தேஜஸ் ஒளிவட்டம் அவங்களுக்கு வந்து வெளிப்படும். இப்ப வெறும் உடலை எனவே உடலை பாதுகாப்பது ஜீவாத்மாவே. ஆத்மா இல்லாம உடல் வந்து பாதுகாப்பற்ற நிலையில தான் இருக்கும், பிணமா இருக்கும். அப்ப இந்த உடலை பாதுகாப்புறது என்ன? ஆத்மா இருக்கங்காட்டி தான் இந்த உடல் செயல்படுகிறது. அப்ப வெறும் உடல் முக்கியத்துவமற்றது. ஜடப்பொருளான உடலை அடிப்படையாக கொண்டு தர்மத்தை தியாகம் செய்யாதே அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட பகவான் சொல்றார். சோ ஒரு போலீஸ்காரன் என்ன நினைக்கிறான்? இந்த உடலை அடிச்சா வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா உடல் முக்கியத்துவம் அற்றது. ஏன்னா அது என்றும் அழிய போறது. அப்போ ஒரு கொள்ளைக்காரனுக்கு தூக்கு தண்டனை அளிக்கிறது நியாயமே. ஏன்னா உடல் தளத்துல பார்க்க கூடாது. அந்த ஆத்மாவை யாராலும் அழிக்க முடியாது. அப்போ ஒருத்தர் தண்டனை தர்றாங்கன்னா உடலுக்கு தான் தண்டனை தர்றாங்களோ தவிர இல்லை. ஏன்னா ஆத்மா அடுத்த புது உடலுக்கு நம்மளுடைய பாவ கர்மங்கள் அல்லது புண்ணிய கர்மங்களுக்கு ஏற்ப அடுத்த உடல் பெரியோ மனித உடலோ அல்லது மிருக உடலோ நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். அதுக்காக நீ கவலைப்படாத அர்ஜுனா அப்படின்னு பகவான் சொல்றாரு. அடுத்தது ஸ்லோகம் 19. ய ஏனம் வேத்தி ஹந்தாரம் யச்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. ஜீவாத்மா சரி, ஜீவாத்மாவை கொள்பவனாக படிங்க அது. படிக்கிறேன். படிங்க. ஜீவாத்மாவை கொள்பவனாக நினைப்பவனும் கொல்லப்படுபவனாக நினைப்பவனும் அறிவில்லாதவன் ஆவான். ஏனெனில் ஆத்மா கொலை செய்வதோ கொல்லப்படுவதோ இல்லை. பொருளுரை: உயிர்வாளியின் உடலை கொடிய ஆயுதங்களை கொண்டு தாக்கும் போது உடலினுள் இருக்கும் ஜீவாத்மா கொல்லப்படுவதில்லை என்பதை அறிய வேண்டும். எவ்வித ஜட ஆயுதத்தாலும் கொல்ல முடியாதபடி ஆன்மீக ஆத்மா மிகவும் சிறியது. இது பின்வரும் பதங்களில் தெளிவு பெறும். ஆத்மாவின் உண்மை நிலை ஆன்மீகமானது என்பதால் அது கொல்லப்படக்கூடியதன்று. கொல்லப்படுவது அல்ல, அல்லது கொல்லப்படுவதாக நினைக்கப்படுவது உடல் மட்டுமே. இருப்பினும் இக்கருத்து உடலை கொள்வதை எவ்விதத்திலும் அங்கீகரிக்கவில்லை. மா ஹிம்சையாத்
சர்வபூதானி, எவருக்கும் ஒருபோதும் தீங்கு செய்யாதே என்பது வேத வாக்கியம். ஆத்மா அழிவதில்லை என்ற கருத்து மிருகவதையை ஊக்குவிப்பதும் அல்ல. அதிகாரமின்றி கொலை செய்வது வெறுக்கத்தக்கதும் நாட்டின் சட்டத்தாலும் கடவுளின் சட்டத்தாலும் தண்டனைக்குரியதும் ஆகும். அர்ஜுனனோ தர்மத்தின் அடிப்படையில் போரில் ஈடுபட்டு உள்ளான், மனம் போன போக்கல்ல. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ தேங்க்யூ மாதாஜி. இப்போ முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். சரி, ஆத்மாவை கொல்ல முடியாது அப்படின்னா நானும் அடுத்தவனை போய் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட முடியாது. அப்போ யார் எந்த இடத்துல எதற்காக கொல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம். இப்போ தர்மத்தின் அடிப்படையில் போர் புரியும் ராஜ ஆஹ் ராஜனான அர்ஜுனன், அதாவது சத்திரியனான அர்ஜுனன் கொல்லுவது அது சட்டப்படி நியாயம். அப்போ ராணுவத்துல ஒருத்தன் வந்து கொலை பண்றான் அடுத்த நாட்டுக்காரனை, இப்போ அடுத்த நாட்டு எல்லையை தாண்டி ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி வர்றான் அப்படின்னா அவனை கொல்லாம விடுறதுதான் அவன் தப்பு. கொல்றதுதான் அவனுடைய தர்மம். கொல்லாம விடுறது அதர்மம். அதே போல அதே துப்பாக்கியை வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் எங்கூட சண்டை போட்டான்னு சொல்லி ஆத்மாதான் கொல்லப்பட முடியாததே, அதனால அவனோட உடலை நான் கொள்கிறேன் அப்படின்னு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட்டான்னா கண்டிப்பா அவன் கம்பி எண்ணணும். சோ இது வந்து பர்சனல், உன்னுடைய சொந்த விஷயத்துக்காக இந்த தத்துவத்தை யூஸ் பண்ணக்கூடாது. சோ இது வந்து வேதத்தின் படி பகவான் சொல்றாரு அப்படின்னா ஆத்மா அழிவற்றது, உடல் அழியக்கூடியது, அதனால கொன்னா என்ன, இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. எந்த இடத்துல இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் சட்டத்துல நுணுக்கமா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு போலீஸ்காரன் ஒருத்தரை கொல்றான், அவர் கைதி தப்பி ஓடினா அவனை கொல்றானா அது சட்டப்பிரகார நியாயம். ஆனா இதுவே வேற ஒருத்தன் எனக்கு வந்து கடன் கொடுத்துருக்கான், அந்த கடன்காரன் துரத்துனா அதனால அவனை திருப்பி நான் கொன்னேன் அப்படின்னு ஒரு போலீஸ்காரன் சொன்னான்னா அது அதர்மம். அவனுடைய சொந்த உபயோகத்திற்காக அந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது. சோ சட்டம் என்பது ஒரு பகவானுடைய ஆணைப்படிதான் செயல்படுத்தப்பட வேண்டுமே ஒழிய, தர்மப்படிதான் அது செயல்படுத்தப்பட வேண்டுமே ஒழிய உடலை கொன்றால் ஒன்னும் பாவம் இல்லை அப்படிங்கிற சொந்த பொத்தாம் பொதுவா எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது. சோ இங்க அர்ஜுனன் வந்து ஒரு சத்திரியன், எதிரிகளை வீழ்த்தக்கூடியவனாக இருக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க கூடியவனாக இருக்க வேண்டும். அவனு நீதி தர்மம் நியாயம் அதைத்தான் பார்க்கணுமே ஒண்ணு உடலை பார்க்க கூடாது. அப்படியே நீ கொன்னாலும் அவர்களுக்கு அடுத்த நல்ல உடல் கிடைக்கும், அவங்க பாவ புண்ணியத்திற்கேற்ப. பீஷ்மர் துரோணாச்சாரியர் எல்லாம் என்னென்ன நன்மை செய்தார்களோ அதற்கேற்ப அவங்க நல்ல உடல் கிடைக்கும். இப்ப வயசான உடல் தானே, அதனால என்ன அப்படின்னு பகவான் எல்லா விதத்திலயும் அவர் வந்து சமாதானப்படுத்துறார். சோ இதை வந்து குழம்ப கூடாது. உடல் தானே, நான் அவங்களை கொண்டுட்டேன் என்ன அப்படின்னு எல்லாம். ஓகே, அடுத்த ஸ்லோகம். ஸ்லோகம் இது ந ஜாயதே மிரியதே வா கதாசின் நாயம் வா பவித்தா வன பூயः அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. சோ ஆத்மாக்கு வந்து இது சொல்லிடுறேன் மாதாஜி. ஆத்மாக்கு வந்து எப்பவுமே பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. அப்ப தோன்றியவனும் அல்ல, திடீர்னு தோன்றுவனும் கிடையாது, தோன்றக்கூடியவனும் அல்ல, இனிமேல் தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், தோன்றுபவனும் அல்ல. சோ முதல்ல தோன்றினவனும் அல்ல, இறந்த காலம், தோன்றுபவனும் அல்ல. சோ இப்ப நிகழ்காலம், தோன்றக்கூடியவனும் அல்ல, எதிர்காலத்தில் தோன்றக்கூடியவனும் கிடையாது. அது எப்பவுமே இருக்கு, நிரந்தரமா இருக்கு, சனாதன நித்தியமான. சோ ஆத்மா எப்ப தோன்றியது அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு கால வரையறையும் கிடையாது, அதுக்கு ஹிஸ்டரியும் கிடையாது, வரலாறு கிடையாது. சோ அவன் பிறப்பற்றவன், ஒனிமே பிறக்கிறவனும் கிடையாது, நித்தியமானவன், நிலைத்திருப்பவன். அவன் வந்து நித்தியமானவன், நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன், புராதன. அப்போ உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. அவன் அப்படின்னா இங்க ஆத்மா. ஆத்மா வந்து கொல்லப்படுறது கிடையாது. இதுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் பெரிய விளக்கம் கொடுத்திருக்காரு. படிங்க மாதாஜி.
பொருளுரை. பரமாத்மாவின் சிறிய அணு போன்ற நுண்ணிய பகுதியும் குணத்தால் அவரை போன்றதே. உடல் மாற்றம் அடைகின்றது, ஜீவாத்மாவோ மாற்றம் அடைவது இல்லை. சில சமயங்களில் ஆத்மா நிலையானது, கூட என்று அழைக்கப்படுகின்றது. உடல் 6 விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது. தாயின் உடலிலுள்ள கருப்பையிலிருந்து அது பிறவி எடுத்து சிறகாலம் தங்கி வளர்ந்து சில பலன்களை உற்பத்தி செய்து படிப்படியாக தேய்ந்து கடைசியில் உணர்வற்று மறைந்து போகின்றது. இருப்பினும் ஆத்மா இத்தகைய மாற்றங்களுக்கு உட்படுவது இல்லை. ஆத்மா பிறப்பது கிடையாது. இருப்பினும் அவன் உடலை ஏற்பதால் அவ்வுடல் பிறக்கின்றது. ஆத்மா அங்கே பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. பிறப்புள்ள எதற்கும் மரணமும் உண்டு. ஆத்மா பிறப்பற்றவன் என்பதால் அவனுக்கு இறந்த எதிர்காலங்களும் கிடையாது. அவன் நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். அதாவது அவன் தோன்றியதாக நாம் சரித்திரத்தில் எங்கும் காண முடியாது. ஆனால் உடல் சார்ந்த எண்ணத்தில் மூழ்கியுள்ள மக்கள் ஆத்மாவிற்கும் பிறப்பு மற்றும் வரலாற்றினை கேட்கின்றனர். உடல் முதுமை அடைவதைப் போல ஆத்மா ஒருபோதும் முதுமை அடைவது இல்லை. எனவேதான் முதியோன் என்று அழைக்கப்படுபவனும் கூட தனது குழந்தை பருவம் அல்லது இளமையிலிருந்து அதே உணர்வை உணர்கிறான். உடலின் மாற்றங்கள் ஆத்மாவை பாதிப்பது இல்லை. ஒரு மரத்தை போன்றோ மற்ற எந்த ஜட பொருளை போன்றோ ஆத்மா சீரழிவது இல்லை. ஆத்மாவினால் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களும் கிடையாது. உடலின் உற்பத்தி பொருள்களான குழந்தைகள் வெவ்வேறு ஆத்மாக்களே. உடலை ஏற்றுக் கொண்டுள்ளதால் ஒரு குறிப்பிட்ட மனிதனின் குழந்தைகளாக தோன்றுகின்றனர். ஆத்மா இருப்பதால் தான் உடல் வளர்கின்றது. ஆனால் ஆத்மாவிற்கு சந்ததியோ மாற்றமோ இல்லவே இல்லை. எனவே ஆத்மா உடலின் 6 வித மாற்றங்களிலிருந்து விடுபட்டதாகும். உள்ள படிச்சுட்டுங்களா மாதாஜி? கட உபநிஷத்திலும் 1.2.18 இதே போன்ற ஒரு செயலை காண்கிறோம். நா ஜாயத்தே மிரியத்தே வா விபஷன் நாயம் குதஷின் நா பா பூவ கச்சித் அஜோ நித்யக சாஸ்வதோ அயம் புராணோ நா ஹன்யத்தே ஹன்யமானே சரிகிறே. இதன் பொருளும் விளக்கமும் கீதையில் உள்ளதை போன்றதே ஆகும். அறிவு நிரம்பியவன் எனும் பொருள்படக்கூடிய விபஷித் என்னும் ஒரு சொல் மட்டுமே இங்கு விசேஷமாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஆத்மா எப்போதும் அறிவும் உணர்வும் நிரம்பியவன். எனவே உணர்வே ஆத்மாவின் அறிகுறி ஆகும். இதயத்தினுள் அமைந்துள்ள ஆத்மாவை ஒருவனால் காண முடியாவிட்டாலும் உணர்வு இருப்பதன் மூலமாக ஆத்மா இருப்பதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். சில சமயம் மேகக்கூட்டத்தாலோ வேறு ஏதேனும் காரணத்தாலோ வானில் இருக்கும் சூரியனை நம்மால் காண முடிவது. இருப்பினும் அதன் ஒளி எப்போதும் இருப்பதால் அது பகல் நேரம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். விடியற்காலையில் வானில் சற்று ஒளி தோன்றியவுடன் சூரியன் வானில் இருப்பதை நாம் உணர்கிறோம். அதுபோல எல்லா உடல்களிலும் மனிதனோ மிருகமோ ஏதாவது ஒரு வகையில் உணர்வு காணப்படுவதால் ஆத்மாவின் இருப்பை புரிந்து கொள்ள முடிகிறது. இருப்பினும் ஆத்மாவின் இந்த உணர்வு பரமனின் உணர்விலிருந்து வேறுபட்டது. ஏனெனில் பரமனின் உன்னத உணர்வு இறந்த மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பூரண அறிவுடையதாகும். தனி ஜீவாத்மாவின் உணர்வு மறதியுடையது. அவன் தனது உண்மையான இயற்கையை மறந்திருக்கும் போது கிருஷ்ணரின் உயர்ந்த உபதேசங்களிலிருந்து தெளிவும் அறிவும் பெறுகிறார். ஆகையால் கிருஷ்ணர் அத்தகைய மறதியுள்ள ஆத்மா அல்ல. அவர் மறதியுடையவராக இருந்தால் கீதையில் உள்ள அவரது அறிவுரைகள் பயனற்றதாகும். ஆத்மா இருவகைப்படும். ஒன்று நுண்ணிய துகளை போன்ற ஆத்மா, அணு ஆத்மா. மற்றது பரமாத்மா, விபு ஆத்மா. இதுவும் பின்வருமாறு கட உபநிஷத்தில் 1.2.20 உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனோர் அணியான் மகதோ மகியான் ஆத்மாசிய ஜந்தோ நிகிதோ குகாயம் தம் அக்ரதக பஷ்யதி வீதசோகோ தாது பிரசாதான் மகிமானம் ஆத்மனக. பரமாத்மா, அணு ஆத்மா, ஜீவாத்மா இருவருமே உடல் எனப்படும் ஒரே மரத்தில் ஒரே இதயத்தில் தான் வசிக்கின்றனர். எல்லா ஜட ஆசைகளில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் விடுபட்டவன் மட்டுமே பரமாத்மாவின் கருணையால் ஆத்மாவின் புகழை புரிந்து கொள்ள முடியும். பின்வரும் அத்தியாயங்களில் விளக்கப்படுவதைப் போல கிருஷ்ணரே பரமாத்மாவிற்கு மூலமாவார். அணு ஆத்மாவான அர்ஜுனன் தன் உண்மை இயல்பை மறந்த நிலையில் உள்ளான். எனவே கிருஷ்ணராலோ அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாலோ ஆன்மீக குருவாலோ அவன் தெளிவடைய வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி.
சோ ஆத்மாவிற்கு வந்து பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றுபவனும் அல்ல, தோன்றியவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், சாஸ்வதம். புராணோனா பழமையான. ஹன்யதே, ஹன்யமானே அப்படின்னா கொல்லுவதோ கொல்லப்படுவதோ கிடையாது. ஆத்மாவை யாராலும் கொல்ல முடியாது. அப்போ பரமாத்மாவின் சிறிய அணு போன்ற நுண்ணிய பகுதியும் குணத்தால் அவரை போன்றதே. இதுக்கு ஒரு சரியான உதாரணம் சில பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார்னு சொல்லுவோமே, அது என்னங்க? எதுவும் மத்தாச்சு? என்ன மத்தாச்சு? ஹரே கிருஷ்ணா. கவனிங்க. கடல் நீர் பரமாத்மாவின் கடல் நீர். வெரி கடல் குட் நீர் ஒரு மதர், சூப்பர் சூப்பர், வெரி குட். அப்ப கடல் நீர் எப்படி பறந்து விரிந்த கடல் நீர் எல்லாமே உப்பு கரிக்குது. அதனோட ஒரு சொட்டு நீர் எடுத்தாலும் அது உப்பு கரிக்கும். அது போல பரமாத்மா பகவான் அப்படின்னா மிகப்பெரியவர். அவருடைய சிறு அம்சம் தான் நாம. அப்ப அவருடைய குணங்கள் தான் எப்படி இருக்கும், நம்மளுக்கு இருக்கும், அந்த ஆத்மாவுக்கும் இருக்கும். ஜீவாத்மா அப்போ உடல் தான் மாறுகிறதோ தவிர ஆத்மா தன் நிலையிலிருந்து மாறுறது கிடையாது. சில சமயம் ஆத்மா நிலையானது, கூடஸ்த. கூடஸ்த அப்படிங்கிற சொல் முக்கியமானது. அப்படின்னா நிலையானது, ஆத்மா அழிவற்றது. இப்ப உடலுக்கு வந்து 6 விதமான மாற்றம் இருக்கு. நாமெல்லாம் கருப்பையிலிருந்து, தாயின் கருப்பையிலிருந்து பிறக்கிறோம். சில காலம் அப்படியே நாம குழந்தையாகவே இருக்கிறோம். அப்புறம் வளர்றோம். அப்புறம் நாம சில பலன்களை உற்பத்தி செய்யறோம். அதாவது கல்யாணம் ஆகுது, அப்புறம் குழந்தை பிறக்குது, அப்புறம் உடல் தேயுது. 5வது என்ன ஆகுது? உடல் தேயுது, அதாவது வயதாகின்றது. கண்கள் பார்வை குறைந்து, காது கேட்கறது மங்கி, தோல் சுருங்கி, எப்படி என்ன ஆகுதுன்னா படிப்படியா தேய்ஞ்சு கடைசியில உணர்வற்று மறைந்து விடுகிறது. இறப்பு. அந்த உடலுக்கு என்ன ஆகுது? ஒரு இறப்பு ஆகுது. இருந்தா கூட ஆத்மாக்கு இந்த மாற்றம் கிடையாது. ஆத்மா பிறக்கிறதும் கிடையாது, இறக்கிறதும் கிடையாது. உடலை ஏற்பதால் அவ்வுடல் பிறக்கிறதோ தவிர ஆத்மா பிறக்கவில்லை. அந்த ஆத்மா உடலை விட்டு போகும்போது உடல் இறக்கின்றதோ தவிர ஆத்மா இறப்பதில்லை. சோ ஆத்மா வந்து பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை. பிறப்புள்ள எதற்கும் மரணம் உண்டு. அப்போ ஆத்மா பிறக்கிறதே இல்லை, அப்புறம் எப்படி மரணம் இருக்கும்? உடல் தான் பிறக்கிறது, அதனால அதுக்கு இறப்பு இருக்கு. ஆனா ஆத்மா என்றுமே நிலையாக இருக்கின்றது. சோ ஆத்மா பிறப்பற்றவங்கிறதுனால அதுக்கு இறந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ கிடையாது. அவன் நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், பழமையானவன். அப்போ தோன்றியதாக சரித்திரம் எதுவுமே கிடையாது. எப்ப ஆத்மா தோன்றுச்சு? இப்ப நான் ஒரு உடல் எடுத்திருக்கேன், செல்வின்னு அதுக்கு பேரு, சித்தலகேசவின்னு இப்ப பேரு, தீட்சைக்கு அப்புறம். அப்போ இந்த செல்விங்கிற பேரு உடலோட போயிரும். என்னை எரிச்சப்புறம் யாரு என்னை வந்து பணத்தை வந்து செல்வின்னு கூப்பிட மாட்டாங்க. இந்த பணத்தை தூக்குங்கப்பா, வீட்டுல வச்சிருந்தா அழுகி நாறி போயிரும். அப்ப பேர் வந்து உடனே அழிஞ்சு போயிருது. என்ற ஆத்மா போனோன்னு ஏன் அந்த பேரும் அழிஞ்சிரும், என் பேர்ல இருக்கிற சொத்தும் அழிஞ்சிரும், எல்லாம் அழிஞ்சிரும். அழிஞ்சிரும் அப்படின்னா என் பேர்ல இருந்து மாற்றப்பட்டு விடும். அப்ப அந்த பேருக்கு மரியாதை கிடையாது. உடம்புக்கு தான் நம்ம பேர் வச்சிருக்கிறோம், ஆத்மாக்கு கிடையாது. சோ இந்த ஆத்மா எந்த உடல் எடுக்கின்றதோ அந்த உடல் தான் பிறக்கிறது, அழிகின்றது, இறக்கிறது. அப்போ உடல் முதுமை அடைவதைப் போல ஆத்மா முதுமை அடையிறது கிடையாது. ஆத்மாக்கு வந்து வயசாகிறது கிடையாது. இப்போ உடலுக்கு தான் வயசாகிறதுனால என்ன, நம்மளுக்கு அறிகுறிகள் எப்படி தென்படுது? அந்த முடியெல்லாம் நரைக்குது, கண்ணெல்லாம் பார்வை குறையுது, காது கேட்கறது குறையுது, தோல் சுருக்கமாகுது, முகமெல்லாம் விகாரமாகுது. உடனே வயசாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஆத்மாக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அதனால ஆத்மா என்றும் நிலையானது. அதுக்கு எதிர்காலமோ நிகழ்காலமோ வருங்காலமோ கிடையாது. அப்போ எனவேதான் முதியோன் என அழைக்கப்படுவன் கூட தனது குழந்தை பருவம் அல்லது இளமை பருவத்துல அதே உணர்வை உணர்கிறான். ஆத்மா வந்து என்னைக்குமே இளமையா இருக்கிறதுனால, என்றும் மாறாததுனால, நம்மளுக்கு அந்த உடல் கொண்ட ஆத்மாவானது, இந்த உடல் என்ன நினைக்குது சில சமயம், ஆஹ் வயசானா கூட அந்த இளமை உணர்வு மாறுறது கிடையாது. இப்பதான் நான் வந்து கல்யாணம் பண்ணினேன், இப்பதான் குழந்தை பெத்துக்கிட்டேன், இப்பதான் சிறு வயதுல இருந்தேன், அதே உணர்வு வந்து அந்த உடலுக்கு இருந்துட்டே இருக்கும். கண்ணாடியில பார்த்தாதான் ச்சே இவ்ளோ வயசாச்சா அப்படின்னு நினைக்க தோணும். அப்போ உடலின் மாற்றங்கள் ஆத்மாவை பாதிக்கிறது கிடையாது. ஒரு மரத்தை போன்றோ மற்ற ஜடப்பொருளை போன்றோ ஆத்மா சீரழியது கிடையாது.
ஆத்மாவினால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களும் கிடையாது. சோ உடல் தான் உற்பத்தி பண்ணுது குழந்தைகளை. குழந்தைகள் வெவ்வேறு ஆத்மாக்கள் தான். உடலை ஏற்றுக்கொண்டதால ஒரு குறிப்பிட்ட மனிதனின் குழந்தைகளாக தோன்றுகின்றனர். புரியுதுங்களா? இப்ப நான் என் குழந்தைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஆத்மா என்றுமே நிலையானது. சோ அந்த உடல் தான் குழந்தைகளாக அப்புறம் பிறப்பெடுத்து சில காலம் தங்கி ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அப்புறம் முதுமை அப்புறம் மரணம் அப்படின்னு மாறிட்டே இருக்குது. உடல் தான் மாறுகிறதோ தவிர ஆத்மா நிலையானது. அப்ப ஆத்மா லெவல்ல பார்த்தோன்னா நீ எனக்கு பெரியவன், நீ எனக்கு சின்னவன் அப்படியெல்லாம் கிடையாது. அதனாலதான் பக்தர்கள்ல கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்த பக்தர்கள் வயசை பாக்குறதே கிடையாது. இப்போ சனாதன கோஸ்வாமி அவங்களெல்லாம் ரொம்ப பெரியவங்கெல்லாம் விழுந்து வணங்குவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் தூய பக்தர்கள், ஆனா ரொம்ப இளமையா இருப்பாங்க. சோ இதே நீங்க சின்ன வயதிலேயே பக்குவம் அடைந்த குழந்தைகள் கூட ரொம்ப பெரியவர்களால மதிக்கப்படுறாங்க. சோ ஆத்மா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அவன் பெரிய ஆத்மா, இது சின்ன ஆத்மா, இது மிடில் ஆத்மா அப்படின்லாம் கிடையாது. நம்ம உடலை வைத்து எதையும் கணக்கிடக்கூடாது. ஆத்ம நிலையில அவங்க உயர்ந்தவர்களா அப்படிங்கிறதுதான் அந்த கணக்கா இருக்கும் பக்தியில. அப்போ ஆத்மா இருப்பதால் தான் உடல் வளர்கிறது. ஆனால் ஆத்மாவிற்கு சந்ததியோ மாற்றமோ இல்லவே இல்லை. உடலுக்கு தான் சந்ததி. இந்த உடல்ல இருந்து வந்ததுனால இந்த சந்ததியில இருந்து வந்த. ஆனா ஆத்மாவுக்கு சந்ததியோ மாற்றமோ கிடையாது. அப்போ இந்த உடல்ல 6 விதமான மாற்றங்கள் இருக்கு. கடவுபனிஷத்துல அதே சொல்லப்படுது. ஆத்மா எப்போதும் அறிவும் உணர்வும் நிரம்பியவன். சத்து சித்து ஆனந்தம். அறிவு உணர்வுனா என்ன? சத்து நித்தியமானது, ஆத்மா நித்தியமானது. அறிவுனா சித்து, சத்து சித்து. ஆனந்தம், ஆனந்தங்கிற உணர்வு எப்போதும் ஆத்மாவுக்கு உண்டு. உடலுக்கு கிடையாது ஆனந்தம். உடலுக்கு இன்பம் அப்படின்னு சொல்ற மகிழ்ச்சி அதெல்லாம் சொல்லுவோம். அதாவது அது கிடைக்கும், மறுபடியும் போயிடும். சோப்பு குமிழ் மாதிரி சீக்கிரம் உடைஞ்சிரும். ஆனா ஆத்மாக்கு எப்பவுமே சத்து சித்து ஆனந்தம் இருக்கு. எனவே உணர்வே ஆத்மாவின் அறிகுறி. இதயத்தினுள் அமைந்துள்ள ஆத்மாவை ஒரு நாள் காண முடியாவிட்டாலும் உணர்வு இருப்பதன் மூலமாக ஆத்மா இருப்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். கிள்ளுனா வலிக்குது, அடிச்சா வலிக்குது, ஒரு பொம்மை கிடைச்சா சந்தோஷமா இருக்கு. இந்த உணர்வு எப்படி வருது? ஆத்மா இருக்கிறதுனாலதான். பணத்துக்கு பொம்மை கொடுத்தாலோ இல்ல அதை அடிச்சாலோ கத்தி எடுத்து கொன்னாலோ அதுக்கு வலிக்காது. அதுக்கு அந்த ஃபீலிங் எல்லாம் கிடையாது. ஏன்? ஆத்மா இல்ல. சோ ஆத்மா இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் உடம்புல இருக்கு. அப்ப சில சமயம் மேகக்கூட்டத்தினாலுக்கு சூரியன் நம்மளுக்கு தெரியாது. இருந்தா கூட அது பகல் நேரம் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப மேகம் மூடி இருந்தா என்ன ஆகும்? அங்க ஒரு கிளவுடி, ஒரு சன்லைட் இருக்கும். ஆனா அது கொஞ்சம் மூடின கிளவுடியா கொஞ்சம் மந்தமா இருக்கும். ஆனா அங்க அது முழுசா அந்த சூரியனை மறைக்க முடியாது. அப்ப அது போல எல்லா உடலிலும் மனிதனோ மிருகமோ ஏதாவது ஒரு வகையில் உணர்வு காணப்படுவதால் ஆத்மாவின் இருப்பை நாம புரிஞ்சுக்க முடியும். இருப்பினும் ஆத்மாவின் இந்த உணர்வு பரமனின் உணர்விலிருந்து வேறுபட்டது. அப்ப ஆத்மானா மிகவும் சிறு துகள், ஆனா பரமாத்மானா மிகப்பெரிய ஆத்மா. பரமாத்மானா அப்படின்னாலே உயர்ந்த ஆத்மா. ஆனா ஆத்மா அப்படின்னா அதுல ஒரு சிறு சிறு துணுக்கு. எப்படி நம்ம மலைக்கும் மடுவுக்கும் ஒப்பிட முடியாது சொல்றோம்ல, அது மாதிரி. சோ பரமாத்மா அப்படின்னா விபு, பெரியவற்றில் பெரியது. இப்போ பரமனின் உன்னத உணர்வு இறந்த எதிர்காலத்தை பற்றிய பூரண அறிவுடையது. அப்ப பரமனின் உன்னத உணர்வு, நம்மளுக்கும் உணர்வு இருக்கு. ஆனா நாம சின்ன வகையில பெற்றிருக்கிறோம். ஆனா பரம உணர்வு அப்படிங்கிறது நம்ம நேத்து நடந்தது என்னவோ அதை மறந்துடுவோம். ஆனா பரம உணர்வு, பகவான்கிட்ட இருக்கிற உணர்வு எப்படிப்பட்டது? நேற்று, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் பற்றியும் அறிவுடையதுதான் பகவானுடைய உணர்வு. நம்முடைய உணர்வோ மிகவும் தாழ்ந்த நிலையில, அதுவும் ஜடத்தோட நிலையில இருக்கிறதுனால எனக்கு நேத்து என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, என் உடம்புல கேன்சர் கட்டி இருக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பகவானுக்கு தெரியும்.
அப்ப தனி ஜீவாத்மாவின் உணர்வு மறதியுடையது, நம்மளோட உணர்வு. அவன் தனது உண்மையான இயற்கையை மறந்திருக்கும் போது கிருஷ்ணரின் உயர்ந்த உபதேசங்களிலிருந்து தெளிவும் அறிவும் பெறுகின்றான். சோ தெளிவும் உணர்வும் நம்மளுக்கு எப்ப வருது? தனது உண்மையான இயற்கையை மறந்திருக்கும் போது. சோ உண்மையான இயற்கைன்னா இந்த ஜட இயற்கை. இந்த ஜடை உண்மையான இயற்கையை மறந்திருக்கும் போது கிருஷ்ணரின் உயர்ந்த உபதேசங்களிலிருந்து தெளிவும் அறிவும் பெறுகிறான். சோ உண்மையான உணர்வு நம்மளுக்கு எப்ப வரும்? பகவானுடைய கருணை பக்தியில மூழ்கி இருக்கும் போதுதான் வரும். அப்பதான் நம்மளுக்கு தெளிவும் அறிவும் உண்டாகின்றது. அது வரைக்கும் நாம என்ன நினைப்போம்? நான் இந்த உடல், எனக்கு இந்த உடலுக்கு பெயர் இருக்கு, இந்த உடலுக்கு வச்ச பெயர்ல ஒரு சொத்து இருக்கு, அதுக்கு அதிபதி நான் தான், அதை அனுபவிப்பவன் நான் தான், அகம் போக்தா, அகம் கர்த்தா, நான் தான் செய்யறேன், நான் தான் எல்லாமே அப்படிங்கிற உணர்வு அவங்ககிட்ட இருக்கும். அது பொய்யான உணர்வு. ஆனா எப்ப நம்மளுக்கு உண்மையான உணர்வு கிருஷ்ணருடைய அறிவுரையால, இந்த பகவத்கீதையில இருந்து உபதேசங்களை தூய பக்தர்களிடம் கேட்டறியும் போதுதான் உண்மையான உணர்வு நம்மளுக்கு வருது. அதாவது எதுவும் என்னுடையதல்ல, எல்லாம் பகவானுடையது. இந்த உடல் கூட அழியக்கூடியது, இந்த ஆத்மா அழிவில்லாதது, இந்த ஆத்மாவுக்கும் பகவானுடைய உடல்ல இருந்துதான் வருது. அதனால எனக்கும் பகவானுக்கும் நிறைய உறவு இருக்கு. அதனால சின்ன ஆத்மாவான நான் பெரிய ஆத்மாவுக்கு சேவை செய்ய வேண்டும். எப்படி ஒரு கை காலானது உடலுக்கு சேவை செய்கிறதோ அது போல நான் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற விழிப்புணர்வெல்லாம் அப்பதான் கிடைக்குது நம்மளுக்கு. சோ அவன் மறதியுடையவனாக இருந்தால் கீதையில் உள்ள அவரது அறிவுரைகள் பயனற்றதாகும். சரி, இப்ப பகவான் மறதியுடையவரா இருந்தா, நம்மளுக்கு மாதிரி அவருக்கும் மறதி இருக்கு, நம்மளுக்கு மாதிரி அவரது உடல் நிலையற்றது, அதுவும் உடலை விடுத்தால் அவரு செத்து போயிடுவார், இப்படி எல்லாம் இருந்தா அப்போ அவர் பகவான் கீதை சொல்றதுல அர்த்தமே இல்லையே. ஏன்னா அவர் தெய்வீகமானவர், நிலைத்திருப்பவர், உயர்ந்தவர், மறதியற்றவர், இப்படி எல்லா உயர்ந்த தன்மைகள் அவருக்கு இருக்கிறதுனால தான் அவர் பகவத்கீதையை நமக்கு உபதேசம் செய்கிறார். நம்மை போல அவர் முக்குணங்களுக்கு உட்பட்டவர் அல்ல, அவர் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். சோ இங்க ஆத்மா ரெண்டு வகைப்படுது. ஒண்ணு நுண்ணிய துகளை போன்ற ஆத்மா, அணு ஆத்மா. இன்னொன்னு விபு ஆத்மா. விபு அப்படின்னா பெருசு, பர அப்படின்னால உயர்ந்த, அணு ஆத்மானா நாம சின்ன சின்ன துகள்கள். விபு ஆத்மானா பெரிய ஆத்மா. அந்த ஆத்மா அவரிடம் இருந்துதான் நாமெல்லாம் சிறு சிறு துகள்களாக ஜீவாத்மாக்களா இருக்கிறோம். இதுவும் கட உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அணியோர் அணியான் மகதோ மகியான் அப்படின்னு. அதாவது பரமாத்மா, அணு ஆத்மா, ரெண்டு வகை உடல் இருக்கு. ஒரே மரத்துல அவங்க வசிக்கிறாங்க. அப்ப எல்லா ஜட ஆசைகளிலிருந்தும் கவலைகளிலிருந்து விடுபட்டவன் மட்டுமே பரமாத்மாவின் கருணையினால் ஆத்மாவின் புகழை புரிந்து கொள்ள முடியும். சோ எல்லா ஜட ஆசைகளிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் விடுபட்டவன். அப்போ ஜடத்திலிருந்து விடுபடும் போது என்ன கிடைக்குது? முக்தி கிடைக்குது. சோ இருவருமே ஒரே உடல் எனப்படும் ஒரே மரத்தின் ஒரே இதயத்தில் தான் வசிக்கின்றனர். ஏன்னா பரமாத்மா உள்ள இல்லாம ஒவ்வொரு ஜீவராசியோட உடலும், அது யானையாகட்டும், மனிதனாகட்டும், அது திமிங்கலமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய உடலாக இருந்தாலும் அதுல பரமாத்மா இல்லாம எந்த ஜீவராசியாலும் செயல்பட முடியாது. ஒரு மலத்தில் இருக்கிற புழுவுல கூட பரமாத்மா அதன் இதயத்தில் இருந்தால் மட்டுமே அந்த புழுவால செயல்பட முடியும். யானையாலேயோ மனிதர்களாலேயோ மற்ற எத்தனை வகை ஜீவராசிகள், 84 லட்சம் வகை ஜீவராசிகளாலும் செயல்பட முடியும். சோ பரமாத்மா இல்லாம யாராலையும் செயல்பட முடியாது. இப்ப எல்லா ஜட ஆசைகளிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் விடுபட்டவன் மட்டுமே பரமாத்மாவின் கருணையினால் ஆத்மாவின் புகழை புரிந்து கொள்ள முடியும். சோ இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? சத்து சித்து ஆனந்தம். எப்படி பரமாத்மா இருக்கிற அதே சத்து சித்து ஆனந்தம் இந்த ஆத்மாட்டையும் இருக்கு. ஆனா அவர்கிட்ட பெரிய லெவல்ல இருக்கு, நம்ம கிட்ட சிறு அளவுல இருக்கு. அது பூரணமா இருக்கு, அவர்கிட்டயும் பூரணமா இருக்கு. ஆனா அளவில் அவர் பெரியவர், நாம சிறியவங்க. சோ இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அப்ப கிருஷ்ணரே பரமாத்மாவிற்கு மூலம்.
பரமாத்மானா யாரு? கிருஷ்ணா பகவான் தான் விஷ்ணு வடிவுல, 4 கையுள்ள விஷ்ணு வடிவத்துல பரமாத்மாவாக ஒவ்வொரு இதயத்திலும் கட்டை விரல் சைஸ்ல அமர்ந்திருக்கிறார். எப்படி எந்த எந்த உருவமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து கட்டை விரல் சைஸ்ல எல்லா உருவத்திலயும் இருக்கிறார். அப்ப கட்டை விரல் சைஸ்ல புழுவோட இதுல இதயத்துல இருப்பாரு. ஆனா புழுவோட வடிவத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ள பரமாத்மாவா இருக்கார். அப்ப அணு ஆத்மாவான அர்ஜுனன் தன் உண்மை இயல்பை மறந்த நிலையில் உள்ளான். எனவே கிருஷ்ணராலோ அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாலோ ஆன்மீக குருவாலேயோ ஒருவன் தெளிவடைய வேண்டும். நாமளே கற்பனை பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு இந்த உலகம் இருட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. அப்போ தெளிவடைய வேண்டுமென்றால் குரு சாது சாஸ்திரா, குருவை அணுக வேண்டும், அல்லது சாதுவை பக்தரை அணுக வேண்டும், அல்லது சாஸ்திரங்களை சாஸ்திரங்கள் மூலமாக தெளிவு பெற வேண்டும். சாஸ்திரங்கள் நம்மளால படிக்க முடியாது. சோ யாரு? சாஸ்திரங்கள் படித்த குருவிடம் நாம் இந்த ஞானத்தை பெற்று நாம யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம யாரு? ஆத்மா. அதுதான் தன்னுணர்வு, செல்ஃப் ரியலைசேஷன். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.